வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த சிறுகதையை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு குழு மருத்துவ மாணவர்கள் அவங்களோட பார்வையை மொத்தமா மாத்தி போட்ட ஒரு அனுபவம். வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். என்னடா இது, ஒரு பையனுக்கு முதல் பிரசவமான்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இதுதான் இந்த கதையோட ஆரம்பமே. நம்ம ஹீரோ பேரு முகுந்தன். ஒரு 2ஆம் ஆண்டு மருத்துவ மாணவன். அவனுடைய முதல் பிரசவம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மருத்துவ நிகழ்வு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. சரி, கதை எங்க தொடங்குதுன்னா கல்லூரி பேருந்துல தான். பிரசவ வார்டுல நடக்க போற அவங்களோட முதல் வகுப்புக்காக மாணவர்கள் எல்லாரும் மருத்துவமனைக்கு கிளம்புறாங்க. ஒரே ஆரவாரம், உற்சாகம் எல்லாம் கலந்து ஒரு மனநிலையில இருக்காங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரே ரகலை. பசங்க எல்லாரும் பொண்ணுங்கள தள்ளி விட்டுட்டு போய் எல்லா சீட்டையும் புடிச்சுக்கிறாங்க. அந்த வயசுக்கே உரிய ஒரு விதமான திமிரு, மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு மனநிலை. முகுந்தனும் அவனோட நண்பர்களும் அப்படிலாம் இருந்தாங்க. அப்போ பொண்ணுங்க இடம் கேட்கும்போது இவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கால் வலிக்குமா? எங்களுக்கெல்லாம் வலிக்காதா? நாங்க தான் முதல்ல உட்கார்ந்தோம். பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு அலட்சியமான மனப்பான்மை. ஆனா இந்த மனப்பான்மை கொஞ்ச நேரத்துல மாறப்போகுது. சரி, இப்போ இவங்க மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. பஸ்ல இருந்த அந்த ஆரவாரம், கேலி, கிண்டல் எல்லாம் வாசலோட நின்னுடுச்சு. பிரசவ வார்டுக்குள்ள அவங்க கால் வச்சதும் நிஜம் அவங்கள தாக்குச்சு. அந்த வார்டுக்குள்ள அவங்க பாக்குற காட்சி அவங்கள ஒரு நிமிஷம் ஆட்டி பாத்துருச்சு. ஏன்னா அங்க ஒவ்வொரு பெண்ணும் பயங்கரமான வலியோட தங்களை முழுசா டாக்டர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த எல்லாருடைய ஒரே நோக்கம் தாயும் சேயும் நலமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். இத பார்த்ததும் பசங்களோட அந்த வீராப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அந்த நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களே சொல்ற மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிம் பாக்குற மாதிரி இருந்துச்சாம். பயத்துல ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு அந்த சின்ன சின்ன கேப் வழியா என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு நிக்கறாங்க. இந்த நேரத்துல தான் அவங்க பேராசிரியர் டாக்டர் கீதா வர்றாங்க. அவங்க தன்னோட லெக்சரை ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? ஒரு கிளாஸ் ரூம்ல இல்ல, நிஜமா ஒரு குழந்தை பொறுக்க போற அந்த டெலிவரி ரூம்ல. இது மாதிரி ஒரு வகுப்பறைய கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அவங்க முதல்ல அந்த தாய்க்கு அறிவுரை சொல்றாங்க. ரொம்ப அமைதியா, பொறுமையா, முதல் வலி வரும்போதே முக்கக்கூடாது, நல்லா ஆழமா மூச்சு விடுங்க, நாங்க செக் பண்ணிட்டு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வலி அதிகமா வர்றப்போ மட்டும் முக்குங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்ளோ முக்கியம்னு அந்த மாணவர்களுக்கு அப்போதான் புரியுது. ஒரு பக்கம் தாய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இன்னொரு பக்கம் டாக்டர் கீதா தன்னோட வேலையும் பாக்குறாங்க. ஷோ வந்திருக்கான்னு செக் பண்றாங்க, கர்ப்பப்பை வாய் எவ்வளவு விரிஞ்சிருக்குன்னு பாக்குறாங்க, பனிக்கூட நீரோட நிறம் எப்படி இருக்குன்னு கவனிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல குழந்தையோட ஹார்ட் பீட், தாயோட பல்ஸ், பிளட் பிரஷர்னு எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாங்க. அப்பப்பா, ஒரு டாக்டர் ஒரே நேரத்துல எவ்வளவு விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு பாருங்க. அப்பதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இயற்கைக்கு அதோட வேலையை செய்ய விடுங்க, அதுவே எல்லாத்தையும் பாத்துக்கும். அதாவது ஒரு டாக்டரோட வேலை இயற்கைக்கு உதவுறது தானே தவிர அதை அவசரப்படுத்துறது இல்ல. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வருது. கதையோட உச்சகட்டம். அந்த ரூம்ல இருந்த எல்லாருக்கும் இது ஒரு வாழ்க்கைய மாத்திர அனுபவமா இருக்க போது. ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தையோட தலை வெளியில வந்ததும் அடுத்த நொடி உடம்பு அப்படியே வழுக்கிக்கிட்டு ரொம்ப சுலபமா வெளியில வந்துருச்சு. குழந்தையின் அழுகுரல் கேட்டதும்தான், குவாக்வான அந்த சட்டம் கேட்டதும்தான் அங்கிருந்த எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு. எல்லாரும் முகத்திலயும் ஒரு சந்தோஷம், குறிப்பா அந்த மாணவர்கள் முகத்துல. ஆனா நில்லுங்க, விஷயம் இன்னும் முடியல. குழந்தை பிறந்தாச்சு. அடுத்தது என்ன? டாக்டர் கீதா அடுத்த பாடத்துக்கு போறாங்க. அதுதான் நஞ்சுப்பை, அதாவது பிளசென்டா. தாயையும் சேயையும் இணைச்சு எல்லா ஊட்டச்சத்தையும் கொடுத்த அந்த உறுப்பை ரொம்ப கவனமா வெளியெடுக்கணும். இதுவும் பிரசவத்தோட ஒரு முக்கியமான கட்டம். கிளாஸ் முடிஞ்சது. இப்போ எல்லாரும் கல்லூரிக்கு திரும்ப கிளம்புறாங்க. ஆனா இப்போ அவங்க வேற ஆளுங்க, முற்றிலும் உருமாறி போயிருந்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, வரும்போது அந்த பஸ் எப்படி இருந்துச்சு? ஒரே சத்தம், கூச்சல், சீட்டுக்காக சண்டை. ஆனா இப்ப போகும்போது முழு அமைதி. எல்லாரும் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில இருக்காங்க. இந்த தடவை பஸ் வந்ததும் பொண்ணுங்க முதல்ல ஏறி எல்லா சீட்லயும் உட்காந்துட்டாங்க. ஆனா ஒரு பையன் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க கிட்ட அந்த தெம்போ தைரியமும் இல்ல. ஏன்னா அவங்க மனசு மாறிடுச்சு. இந்த அமைதிய பஸ் டிரைவரும் கண்டக்டரும் கூட கவனிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன புன்னகைய பரிமாறிக்கிட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு. அன்னைக்கு அவங்களோட முதல் பிரசவம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. ஆனா அது ஒரு நோயாளிக்கு நடந்த பிரசவம் இல்ல, அது அவங்களுக்கே நடந்த பிரசவம். அவங்களுக்குள்ள ஒரு புதிய மனுஷன் பிறந்தான். அதாவது பச்சாதாபம், பணிவு, மரியாதை எல்லாம் கலந்த ஒரு புதிய பார்வை அவங்களுக்குள்ள பிறந்துச்சு. இது முகுந்தனோட கதை. ஆனா நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வலிமைனா என்ன,
மரியாதைனா என்னன்னு நம்மளோட புரிதலையே மாத்தி போடுற சில தருணங்கள் இருக்கும் இல்லையா? உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட தருணம் எது? யோசிச்சு பாருங்க.